Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranada Klesanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sataiga Priyadarshanam Ajnana Nasakam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha Sri Haraye Namaha Sri Haraye Namaha Gopiga Jivana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj Ki Jai Arunachala Siva Arunachala Siva Arunachala Siva Arunachala 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 Arma Parvati Pataye Aragar Mahadeva Tenade Shivane Potri and Natavarkan Riva Potri Trichitrambalam Sivasidambaram Jai Adi Parasakti Mata Ki Jai Sivaperuman Yavalo Taduthum Ketkamal Sadidevi Tan Appaவோட யாகத்தை கிளம்பி வந்துட்டா சிவபெருமான் தக்க துணையோட அனுப்பிச்சு வைக்கிறார் இங்க வந்து பார்த்தாக்க இவளுக்கு வந்து அப்படி ஒண்ணும் பூஜிக்கிற மாதிரி பூஜிக்கத்தக்க யாகமா அது இல்லை எல்லாரும் வந்து யாரும் வந்து அவளை வந்து வெல்கமே பண்ணல ஆனா தன் சகோதரி அம்மா பார்த்து இவளே வாலண்டியரா போய் கட்டிக்கிறா அழறா குச்சலம் விசாரிக்கிறா இந்த யாகத்துல வந்து இந்த தக்ஷன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க சிவனை கூப்பிடாதது மட்டும் கிடையாது சிவனோட நாமாக்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணிட்டான் சிவாங்கிற பேரே கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டான் அதனால வந்து அதையும் பந்து பண்ணிட்டான் இதை வந்து சதிதேவி நோட்டீஸ் பண்ணிட்டான் சொல்றார் எந்த ஒரு திருவடியில் கீழே இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் அவரோட திருவடி தாமரையிலேருந்து விழக்கூடிய மண் துகள்கள் இருக்கே அது வந்து தன் சிரசில படாதான்னு சொல்லிட்டு பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா அப்படிப்பட்ட சிவபெருமானோட பேரு அவர் பேர் இருக்கிற இடத்த ஸ்டாப் பண்ணியிருக்கல இது ஒரு யாகமா அது உனக்கு சிவன்கிட்ட மட்டும் தேசம் இல்லை சிவ நாமத்திலே தேசம் இருக்கு சிவ தேசத்தை கூட மன்னிச்சு விட்டுறலாம் ஆனா சிவன் நாமத்தில் இருக்க நாம தேசத்தை மன்னிக்கவே முடியாது அதுக்கு மன்னிப்பே கிடையாது சிவத்வேஷமே அதுவே தப்பு அதுவே இருக்கப்படாது சிவ நாமத்தில் உங்களுக்கு தேசம் இருக்கே ஒரு 5 எழுத்து ஓம் நம சிவாயா அவ்வளோ அற்புதமான இருக்கு சிவ 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 சிவா ஒரு சமயம் ஒரு பெரிய மகாத்மா அவருக்கு வந்து அந்த ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க அவருக்கு வந்து ஒரு சத்திரத்தை ஒழிச்சு கொடுத்து அவருக்கு நித்தியம் பூஜைக்கு தேவையான சாமான்கள்லாம் கொடுத்து அப்புறம் வந்து பிக்ஷெல்லாம் பண்ணி வச்சா இவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க அங்கேருந்து வெளியில் வருவார் அரிசி வாங்கலையோ அரிசி வாங்கலையோ அரிசி வாங்கலையோ அரிசி வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு போவாராம் உடனே அந்த ஊர்க்காரர்களுக்கெல்லாம் வந்து சந்தேகம் வந்துடுது என்னடா அது இப்போ தான் அவருக்கு பூஜைக்கு தேவையான சாமான்லாம் கொடுத்தோம் அப்புறம் வந்து பிக்ஷையும் பண்ணி கொடுத்தோம் பிக்ஷையும் வச்சு கொடுத்துட்டோம் இப்போ இதுக்கு அரிசி வாங்கலான்னு கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமின் அப்படின்னார் சொல்லுங்கோ அந்த ஊர்க்கார கேட்குறா எல்லாம் சரியாக கிடைக்கிறது அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய பூஜைக்கு தேவையான அத்தனை சாமான் திவ்யங்களும் வந்துடுறது அப்புறம் பிக்ஷெல்லாம் சரியாக கிடைக்கிறது அவங்களுக்கு பிக்ஷெல்லாம் ஆகாரம்லாம் சரியாக தானே எடுத்துகிட்டு இருக்கலாம் பிக்ஷை பகவான் ஈஸ்வரன் கிருப்பையில் நல்லா நடந்துகிட்ருக்கேன் அப்புறம் எதுக்கு இப்போ அரிசி வாங்கலையோன்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஊர்க்காரை கேட்டதும் அவர் சிரிச்சுட்டே சொன்னார் நான் வந்து சாப்பிட்ற அரிசி எப்படி சொல்லப்பா ஹரி சிவாங்களையோ ஹரி சிவாங்களையோ ஹரி சிவான்னு சொல்லலையோன்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா சும்மா உட்காந்துட்டு இதில் வந்து சரீரம் கிடைச்சிருக்கு இந்த சரீரம் கிடைச்சது வந்து நம்மளோட அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மனுஷனாக பிறக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப துர்லபம் அந்த ஜென்மா கிடைச்சிருக்கு அந்த ஜென்மா கிடைச்சது எதுக்குன்னு கேட்டாக்க
குறுக்கு வாட்டில் வளர்ந்துக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்து அதுக்கு அறிவு கிடையாது, பேசக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் நெடுக்கா வளரக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் பகவான் 6 அறிவு கொடுத்துருக்கான். அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான், பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். எதுக்காக கொடுத்துருக்கானாக்க ஹரி சிவா, ஹரி சிவா, ஹரி சிவான்னு சொல்லணும். அதை தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். டைம் போயிட்டே இருக்குப்பா, காலம் போனால் திரும்பி வராது. இந்த ஜென்மா கிடைச்சதுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கணும். அதனால எப்போதும் ஹரி சிவா, ஹரி சிவான்னு சொல்லணும். அதான் அரிசி வாங்கலையோ, ஹரிசி வாங்கலையோ அப்படின்னு சொன்னேன். உனக்கு அதில் அரிசி வாங்கணும் வந்துடுத்தோ அப்படின்னாராம். அதனால் பகவான் நாம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு வேடன் தன் குலத்தொழிலை தன் பையனுக்கு சொல்லி கொடுத்தான், பிரகர சம்ஹர ஆஹரன்னு சொன்னான். அதனால பகவான் நினச்சிட்டு தன்னை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிரசம் ஆங்கிற உபசர்க்கத்தை நீக்கிட்டு ஹர ஹர ஹரங்கிற தன்னை கூப்பிட்டு தான் நினச்சிட்டு கைலாய பதவியை கொடுத்தான். அப்படிப்பட்ட சிவனை துவேஷிக்கிறீங்களே, உங்களுக்கு போய் நான் பொண்ணாக பிறந்துட்டேனே, உங்களோட அன்னத்தை நான் சாப்பிட்ருக்கேனே, இந்த சரீரமே எனக்கு வேண்டாம் சொல்கிறா. பகவான்கிட்ட சிவனோட நாமத்தோட மகிமையை ரொம்ப அழகாக இங்கே செய்து சொல்கிறான். எது திவ்யக்ஷரம் நாம, எந்த 2 எழுத்து மங்களத்தை கொடுக்குமோ, சிவா அப்படிங்கிற 2 எழுத்து மந்திரத்தை கொடுக்குமோ, சக்ருத்து ஒரு தடவையாச்சும், பிரசங்காத்து ஹாசியமாவோ இல்லை ஏதோ ஒரு காரணமாவோ, கிரா ஈரிதாம் வார்த்தையால் சொன்னாலே போருமா. எந்த ஒரு 2 அக்ஷரத்தை ஒரு தடவையாவது, அதாவது வேடிக்கையாவோ ஏதோ பிராசங்கிகமாவோ யாராச்சும் கிரா ஒரு தடவை சொல்லிட்டானாக்க என்ன ஆகும்னு கேட்டால், தது அந்த நாமம் நினாம் அகம்மாசு ஹந்தி, அது வந்து மனிதர்களோட பாபத்தை விரைவாக போக்குகின்றது. எந்த ஒரு 2 எழுத்தை அவன் விளையாட்டா வேடிக்கையா ஹாஸ்யமா சொன்னா கூட பகவான் அவன் தன்னை தான் கூப்பிட்றான்னு நினச்சிட்டு அந்த ஜீவன் அவனோட பாபத்தை போக்கடிச்சு தன் கதியை கொடுத்துட்றான். அகம்மாசு ஹந்தி தம் பவித்த கீர்த்திம் அலங்கிய சாசனம் சிவம் சிவேதரகா தேஷ்டியகு. அப்படிப்பட்ட சிவனை போய் தேசம் பண்ணுறேலே, எந்த ஒரு நாமா வந்து காப்பாற்றுமோ அதை போய் ஸ்டாப் பண்ணியிருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவளுக்கு வந்து தாக்ஷாயணிக்கு வந்து சாபம் கொடுத்துருவோம், ஆனால் கொடுக்கல. ஏன்னா தன் அப்பா அப்படிங்கிறதுனால அந்த உங்களுக்கு போய் நான் பொண்ணா பிறந்தேன்ட்டு தன்னை வெறுத்துண்டா, அங்கேயே வடக்க பார்க்க உக்காந்தா, தன்னோட சரீரத்தை யோகால பஸ்ம் பண்ணிட்டா, தீர்த்தம் எடுத்துட்டா, கண்ணை மூடிண்டா, ஜபத்தில் அப்படி உக்காந்தா, எந்த ஒரு ஈஸ்வரன் தடுத்தும் கேட்காம நான் வந்தனே, எனக்கு இது வேணும். ஒரு உத்தமமான கணவன், நல்ல தர்மத்தில் இருக்கிறவர், சத்தியசந்தனாக இருக்கக்கூடியவர், அவர் பேச்சை மீறி அவரோட மனைவி போவாளே ஆனால் அவளுக்கு இந்த கதி தான் ஏற்படும். கணவன் பேச்சை மீறாமல் இருக்கணும். கணவன் தான் பதி, பதி தான் தெய்வம். அந்த தெய்வம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் அப்படி சொல்லி கேட்டாலே போர், வாழ்க்கையில் சகல சௌக்கியங்களும் கிடைக்கும். சாட்சாத்து அம்பாலாக இருந்தாலும் கூட, சதிதேவியாக இருந்தால் கூட, ஆத்துக்காரர் பேச்சை கேட்காம போனதெல்லாம் ஏற்பட்ட அனுபவத்தை பார்த்தீங்களா. வந்த இடத்துல அவளுக்கு மரியாதை இல்லை, யாரும் மதிக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன் ஆத்துக்காரர் பேரை யாரும் சொல்லவே இல்லைங்க. சிவாங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பந்து பண்ணி வச்சுட்டா. உடனே உட்காண்ட அப்படியே உட்காந்துட்டு தன்னோட பிராணன் அபானன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டா. அப்படி உதான வாயை கிளப்பி ஹிருதயத்தில் இதை வந்து தன் புறமத்திக்கிற கொண்டு வந்து அப்படியே தன் சரீரத்தை பஸ்மம் பண்ணிட்டா. அப்படியே யோகாக்னி மூட்டிட்டா. போயிட்டு இங்கே இந்த தக்ஷன் என்ன பண்ணியிருக்கலாம், அம்மா வேண்டாமா, பண்ணாதம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, வேண்டாம் தடுக்கணும் இல்லையா. அவள் என்ன பண்ணான், தான் பெத்த பொண்ணு தானே, அது தடுக்கிறான் இல்லையா. தடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். வீரப்பா முறைப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப அவள் சொல்கிறா, உனக்கு போய் நான் பொண்ணாக பிறந்தனே, ஒன்றை சொல்லி குற்றம் இல்லை, உனக்கு நான் பொண்ணாக பிறந்தனே, இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். இந்த சரீரம் வந்து பல தடவை வந்து என் கணவன் சிவபெருமானால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டது, அவரோட சரீரத்தில் பாதியாக இருக்கக்கூடியவனா இருந்தாலும் இந்த ஒரு தேசத்தை நான் கண்ணால் பார்த்துட்டேன், இனி நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தமே கிடையாதுன்ட்டு தன் யோகாக்னியில் தன்னை பஸ்மம் பண்ணிட்டா.
இது வந்து எல்லாரும் வந்து உயிரை நீக்கிறத பார்த்ததும் இந்த பிரஜாபதி துஷ்டனத்தை பாருங்க, கொஞ்சம் கூட நிப்பாட்டலை, ஒன்றும் பண்ணலை, இப்படி பண்ணது இவ்வளோ நெஞ்சாயத்தம் இருக்கா இவனுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறா. இப்படி யாருக்காச்சும் நெஞ்சாயத்தம் இருந்துன்னு சொன்னாக்க அவனுக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு எல்லா தேவர்கள் அங்கே இருந்தாலும் பேசிக்கிறான். இப்படியா இருப்பா ஒருத்தர் பெத்த பொண்ணு தன்னை வந்து அக்னியில் வந்து பஃபம் பண்ணிக்கிறான், அதை ஸ்டாப் பண்ணாமல் இவன் வந்து என்ன இப்படி இருக்கான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் யாகத்துக்கு போய் நம்ம வந்தோம் பாரு அப்படின்ட்டு எல்லா அவளும் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து அந்த சிவ கணங்கள்லாம் வந்தா இல்லையா பார்வதியோட, அவெல்லாம் தாக்ஷாண்ட வந்தா இல்லையா, அவெல்லாம் சண்டைக்கு வரான். வந்ததும் இந்த பிருகுமுனிவர் வந்து என்ன பண்ணானாக்க எல்லாரையும் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி யாரையும் விட்டு உள்ளே வர்றான் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணனாக்க அப்போ வந்து அந்த ஹோமத்தில் சில ரிபுக்கெல்லாம் வெளில வந்தால் அவள் சண்டைக்கு வந்தால் அவளை தாக்கு பிடிக்க முடியல சிவகணங்களுக்கு. ஏன்னா வந்து மந்திர சக்தினால் வரக்கூடிய வாய்வெல்லாம் அவளை பிருகுமுனியை கிளப்பி விட்டுட்டார். அதனால் அந்த தேவர்கள்லாம் வந்து ரிபுக்கள் வந்ததுக்கப்புறம் இவள் திருப்பி கைலாசத்துக்கு வந்து நடந்ததெல்லாம் சொன்னதும் அப்போ அவருக்கு அதை பற்றின கவலை கிடையாது. சிவபெருமான் வந்து சாந்த ஸ்வரூபி அப்படியே இருந்துட்டுருக்கார். ஆனால் நாரதர் வந்தார். அவர் பார்த்து சிவபெருமானை பார்த்து, ஈஸ்வரா இவ்வளோ சாந்தம்லாம் இருக்கக்கூடாது, இந்த தக்ஷன் வந்து பாபி, உங்களை கூப்பிடலை, உங்கள் நாமத்தையும் பந்து பண்ணிட்டேன், யாகத்தில் வந்து உங்கள் பேரை யூஸ் பண்ணலை, அது மட்டும் தன் பெத்த பொண்ணை தன் கண்ணுக்கு எடுத்தாப்புல உயிரை விட்டுன்னு இருக்கா பார்த்துட்டு சும்மா நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு கர்வம் தலை கேறி போயிடுத்து, அவனுக்கு நீங்கள் பாடும் தீட்டணும்ட்டு நாரதரை பிரார்த்தனை பண்ணிட்டார். நாரதர் சொன்னதுக்கப்புறம் கோபம் வந்துடுது ருத்ரனுக்கு. ருத்ரா தாண்டவன்னு சொல்லுவா இல்லையா, கோபம் வந்துடுத்து. தன் ஜட்டையை எடுத்து சிரிச்சுட்டு ஆஹான்னு கோரமாக சிரிச்சுட்டு சட்டையை பிச்சடி போட்டார். அதுலேருந்து ஒரு வீரபத்ரன் வெளியில் வந்தார். அவரை பார்த்து சொல்கிறார், எப்பா நீங்கள் என்ன பண்ணுறேன், நேராக அந்த யாகத்துக்கு போங்க, போயிட்டு யாகத்தை துவம்சம் பண்ணுங்கோ, தட்சணையும் கொண்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் கிளம்புறா, எல்லாரும் கிளம்புறா, வீரபத்ரனை முன்னிட்டு சிவகணங்கள்லாம் போகிறது. போயிட்டு அந்த யாகத்தில் ஒன்றும் இல்லாமல் அந்த சமயக்கட்டை நாஸ்தி பண்ணுறது, அந்த அக்னிலாம் அணைக்கிறது, அப்புறம் அந்த அவரோட மனைவிமார்கள் இருக்கிற இடத்துலாம் லேடிஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்புறம் இவர் நம்ம தக்ஷன் இருக்கான் இல்லையா, தக்ஷனோட வந்து தலையை வெட்டிட்டா. அதுக்கப்புறம் வந்து பிருகுமுனிவரோட மீசையை எடுத்துட்டான். அப்புறம் ஒருத்தர் 2 கண்ணை பிடிக்கிட்டான். ஒரு ரிஷி வந்து கண்ணால் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார், அந்த அவரோட கண்ணை பிடிக்கிட்டான். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிரிச்சிட்டே இருந்தான், பல்ல பேதுட்டா. யாரெல்லாம் வந்து சிவதேசம் பண்ணினாலோ, சிவதேசம் பண்ணுறப்ப சிரித்தாலோ என்ஜாய் பண்ணாலோ அவளுக்கு கண்ணு இல்லை, பல்லு இல்லை, மீசை இல்லை. அப்புறம் இதெல்லாம் சொன்னான் பார்த்தீங்களா, துவேஷம் பண்ணான் பார்த்தீங்களா தக்ஷன், அவனுக்கு தலை இல்லை. இப்போ தலை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் முண்டமாகிடுத்து, யாகம் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவெல்லாம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எல்லா தேவர்களும் யாகம் ஒன்றும் பூர்த்தி ஆகலையே, பிரம்மாட்ட போகிறா. பிரம்மாட்ட போனதுக்கப்புறம் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இது மாதிரி வந்து சிவபெருமான் வந்து ருத்ரதாண்டம் ஆடின்னு இருக்கார், தன் மனைவியான சக்தி இல்லாததுனால ரொம்ப கோரமாக ஆடின்னு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த தஷ யாகத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். நீங்கள் தான் எப்படியாவது வந்து இதை மேற்கொண்டு அவரை சாந்தப்படுத்தி யாகத்தை நடத்தணும்னு பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டான். பிரம்மா சொன்னார், எப்போ வந்து சிவன் யார் சாட்சாத் பகவான் தான், அவரும் பகவான் தான், அவரோட மாயினால தான் லோகமே நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட மகான் பகவானை வந்து மதிக்காமல் ஒரு யாகம் பண்ணால் அது எப்படி நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவரோட பத்தினி வந்து அவள் என்ன பாவம் பண்ணினா, அவள் பத்தினி பிராணன் போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தானே, அவனுக்கு இது வேணும் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி பிரம்மா எல்லா தேவர்களும் முன்னிட்டு கைலாசத்துக்கு வர. அந்த கைலாசத்து இந்த வர்ணனை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறேன். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அதான் விசேஷம் இந்த கிரந்தத்துக்கு. என்னன்னாக்க சிவனை பற்றி வசத்தியாக சொல்லிகிட்டு இருக்கு, பரமேஸ்வரனை பற்றி வசத்தியாக சொல்லிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கைலாசம் எப்படி இருக்குது, கைலாய வர்ணனை. அந்த கைலாயத்துக்கு எல்லாம் பிரம்மா வந்து எல்லா தேவாலயம் அழைச்சிட்டு அந்த கைலாயத்துக்கு போகிறார். அவர் சொல்கிறார், நீங்களும் வந்து இதுக்கு உடந்தையாக இருந்து, இந்த பிரம்மா சொல்கிறார் தேவர்களை பார்த்து, இந்த சிவே துவேஷத்துக்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கேள், அதனால் நீங்கள் அத்தனை பேர் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னாக்க அவர் வந்து யாகத்துக்கு புத்துயிர் கொடுப்பார். ஏன்னா
இவர் வந்து சாக்ஷாத் மகான்களை ஆசிரிக்கக்கூடிய பிரபு இவர், அதனால் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரஜாபதிகளோட பிரம்மா அந்த கைலாசத்துக்கு வரார். கைலாசம் எப்படி இருக்குது அழகாக சொல்கிறார், வர்ணனை ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க, அந்த இடத்துல வந்து யாருக்கு பிறவியே கிடையாதோ, எங்கே நிறையா மூலிகைகள்லாம் இருக்கோ, தபஸ் பண்ணுறதுக்கு உகந்த இடமா இருக்கோ, எப்போதும் மந்திர சப்தம் கேட்டுட்டே இருக்கோ, எங்கே வந்து யோகிகள்லாம் உட்காந்துருக்காலோ அந்த இடத்துக்கு, அந்த இடத்த வந்து எப்போதுமே மகான்கள் சேவிச்சுட்டே இருக்கா. அப்படிப்பட்ட கைலாசத்துக்கு, அந்த கைலாசத்து தான் தேவர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் எல்லாருமே அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட எப்போதும் அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து அங்கே வந்து அந்த உத்தியாவனத்தில் விளையாண்டுட்டு இருக்கா. அங்கே பல வகையான மிருகங்கள்லாம் இருக்குது, மான் இருக்குது, மயில் இருக்குது, குயில் இருக்குது, எல்லாம் வந்து தன்னுடைய இனிமையான ஒரு குரல்னால கிச் கிச்சுக்கின்னு சத்தம் போட்டுருக்கு. அங்கே நல்ல அழகான ஜாதி மலர்கள்லாம் வளர்ந்துருக்கு, புஷ்பிச்சுன்னு இருக்குது, நிறையா மலர்கள்லாம் இருக்குது, நிறைய ஓடைகள் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியான பச்சை பசேல்னு மரங்கள்லாம் இருக்குது, நல்லா பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறையா மிருகங்கள் இருக்குது, மான் இருக்குது, அப்புறம் வந்து பறவைகள்லாம் சகோரபட்சம் பறந்துட்டுருக்கு, யானைகள் இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது, புஷ்பங்கள் இருக்குது, மருதாணி, கதம்பம், நாகம், புன்னாகம், சம்பகம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே கதலி, பாக்கு, நாவல் மரங்கள், திராட்சை மரங்கள் இதெல்லாம் கூட இருக்குது. அங்கே வந்து நீலத்தாமரை இருக்குது, ஆம்பல் இருக்குது, அப்புறம் வந்து அங்கே மூங்கில் மரங்கள்லாம் இருக்குது, சிங்கம், கரடி, முள்ளம்பன்றி சொல்கிற மிருகங்கள், புலிகள் அது கூட நிறையா அங்கே இருக்குது. நிறையா வாழை மரங்கள் நிறையா அடர்த்தியாக இருக்குது. அங்கே வந்து கங்கை சூழப்பட்டிருக்கு, அங்கே வந்து நந்தா, அழகநந்தாங்கிற நதிகள் ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான வனத்தை, எந்த ஒரு நதியில் வந்து நம்ம சதிதேவி வந்து நித்திய நீராடுவாளோ அதனாலேயே கங்கை வந்து இன்னும் புனிதமாயிட்டா. அப்படிப்பட்ட நதி அங்கே ஓடின்னு இருக்கு. நந்தா அழகநந்தாச்ச சரிதோ புறபாகியத்தை, அதுதான் வந்து ஈஸ்வர முன்னாடி அங்கே ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட எந்த ஒரு மகாவிஷ்ணுவோட அந்த கால் கட்டவரிலேருந்து திரும்பிச்சு அந்த கங்கையானது, ஆகாச நதியானது சிவபெருமான் தலையில் சுகரிச்சுட்டார், அழக பார்த்து சுகரிச்சுட்டார். அந்த கங்கை நதி தான் அங்கே ஓடுறது, கைலாசத்தில் ஓடுறது. அதில் அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறா. அப்படிப்பட்ட அந்த கைலாய மலத்தில் வந்து எல்லாம் வந்து ஒரே தபமயமாக இருக்குது. அந்த பூமியே ஒரு தபோமயமாக பூமியாக இருக்குது, தபாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. பல ரத்தனங்கள், வைரங்கள், வருடங்கள்லாம் இழைச்சிருக்கு. அப்புறம் வந்து நிறையா குபேரப்பட்டணமும் அங்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே அபூர்வமான சில பூக்கள்லாம் பூத்துருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வடம், ஒரு ஆலமரத்தை பார்க்குறா. அந்த ஆலமரம் வந்து பெருசாக இருக்குது, 100 யோஜனை தூரம் ஹைட்டாக இருக்குது, 75 யோஜனை தூரம் அதில் பிரான்ச்சஸ் இருக்குது, 100 யோஜனை தூரம் ஹைட்டு, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மரம். அப்புறம் வந்து 75 யோஜனை தூரம் பிரெத்து இருக்குது, அதோட நிழல் இருக்குது. அந்த நிழலில் தஸ்மின் மகா யோகமயே முமுக்ஷுகு சரணே சுராக தத்துசுகு சிவமாசீனம் தெக்தாமர்ஷம் விவாந்தகம். அங்கே வந்து யோக நிலையில் யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அவெல்லாம் வந்து உக்காண்ட்ருக்கா. அந்த எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தை அடியில் யார் ஒருவர் தன் கோபத்தை விட்டுன்ட்டு சாந்த சுரூபியாக தட்சிணாமூர்த்தியாக சாக்ஷாத் சிவபெருமான் உட்கார்ந்துட்டுருக்கார். அவர் முன்னாடி சனந்தநாத்தியை சனகாதிகள்லாம் உட்காண்ட்ருக்கா. நிறையா குபேரனும் நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கான். எல்லாரும் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டு ஞானம் பெறுவதற்காக அவர் கூறக்கூடிய அறிவுரையை கேட்கறதுக்காக முன்னாடி உட்காந்து கேட்டுருக்கா. அப்புறம் வந்து சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாக்க, பார்க்கறதுக்கு தபசா பீஷ்டம், எல்லா தபஸ் பண்ணுறவளுக்கெல்லாம் வந்து அவளோட ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அவருக்கு பிரியமான தபசிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போது விபூதி வச்சுட்டுருப்பா. பஸ்மதண்ட ஜடாச்சீனம் விபூதி வச்சுட்டுருக்கார், தண்டம் வச்சுட்டுருக்கார். அதுக்கப்புறம் வந்து மான் தோலை உட்காண்ட்ருக்கார். அப்புறம் வந்து அவருக்கு என்ன அடையாளம், சந்திரகலை, சந்திரன் வச்சுட்டுருக்கார். சந்திரலேகாம்ச அவரு இது எப்படி இருந்தா, அப்படியே பொன்மேனியாக இருக்காராம், பொன்னிற மேனியில் இருக்காராம். அப்படியே பார்க்கறதுக்கு தர்பாஸில் உட்காண்ட்ருக்கார். அந்த சாதுக்கள் நாரதர் குபேர இவாளுக்கெல்லாம் வந்து பிரம்மத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். வலது தொடையில் இடது பாதத்தை வச்சுட்டு இடது கையிலையும்
முட்டங்கால் அடி வச்சுட்டு அப்புறம் வந்து மணிக்கட்டில் உத்ராட்ச மாலையை கையில் வச்சுட்டு இருக்கார். அடிச்சு உட்காந்துருக்கார். வலது தொடரில் இடது காலை வச்சுட்டு மணிக்கட்டை இப்படி வச்சுட்டு உத்ராட்ச மாலையை உருட்டின்னு இருக்கார். யார்? நம்ம பரமேஸ்வரன். அப்படியா பிரம்மானந்த ரூபத்தில் அனுமதி கொஞ்சம் கூட ரொம்ப கோபிஷ்டாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி எல்லாம் வந்து பார்த்தா கோபம்னா என்ன, அந்த இடத்துல கோபத்துக்கான ஒரு அறிகுறியோட அங்கே இல்லை. சாந்தமாக இருக்கார். சாந்தமாக உட்காந்துட்டு தன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சனகாதிகளுக்கும் நாரதருக்கும் குபேரனுக்கும் பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்ததும் இந்த தேவர்கள் முனிவர்கள் பிரம்மாலாம் நமஸ்காரம் பண்ணுறார். உடனே சிவபெருமான் பிரம்மாவை பார்த்ததும் அவர் வந்து அவரும் பகவான் இல்லையா, அதனால் பிரம்மாவுக்கு வந்து மரியாதை பண்ணி ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறார். அவரும் பிரம்மா வந்து சிவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். எல்லா லோகத்துக்கும் நீங்கள் தானே சர்வேஸ்வரனாக இருக்கேள், உங்களை பற்றி தெரியும் எனக்கு, அதனால் வந்து நீங்களும் சதிதேவியும் வந்து சிவசக்தி ரூபமாக இருந்துருந்தேள், தாங்கள் தான் எல்லாத்துக்கும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தர்மம் அர்த்தம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தான் விளக்க பொருளாக இருந்துட்டுருக்கேள், நீங்கள் தானே இந்த யாகங்கிறதையே ஒன்று ஏற்படுத்தினால், அந்த யாகம் தானே தர்ஷனம் பண்ணிகிட்டு இருந்தால், இந்த யாகம் வந்து அப்ரப்டாக நின்று போய் எடுத்து அந்த யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கோபமே வரக்கூடாது. உங்களுக்கு ஏன் கோபம் வருது? யாரும் தப்பு பண்ணினா கூட கோபம் உங்களுக்கு வராதே, கோபமே வராதே உங்களுக்கு. நீங்கள் எப்படி வந்து இந்த யாகத்தை எந்த ஒரு யாகத்தை பண்ணுறதுனால வந்து பகவானை அடைய முடியும்? இந்த கர்மா பண்ணினா இந்த லோகத்தை வந்து அடையலான்னா நீங்கள் தானே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கேள். அப்படி இருக்கிறச்சே அந்த யாகத்தை நிப்பாட்டலாமா? நீங்கள் தான் இந்த தக்ஷனை திருப்பி உயிர் கொடுத்து இந்த யாகத்தை மேற்கொண்டு பூர்த்தி பண்ணி வைக்கணும். உங்களுக்கு வந்து யாகத்தில் வந்து எல்லா பாகங்களும் உங்களுக்கும் உண்டு அப்படின்னு பிரம்மா சொன்னார். உடனே வந்து அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் கோபம் வராது, நீங்கள் ரொம்ப கருணை தான் பண்ணிட்டுருக்கேன், அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தட்சணை வந்து திருப்பி உயிரோடு கொடுத்து இதை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிருகுக்கு வந்து மீசை முளைக்கட்டும், இந்த பூஷன்னு சொல்லக்கூடியவனுக்கு வந்து பல்லு முளைக்கட்டும், அவனுக்கு கண்ணு தெரியட்டும், யாருக்கெல்லாம் கண்ணு போச்சோ பல்லு போச்சோ அப்புறம் மீசை போச்சோ அவளை திருப்பி அதெல்லாம் கிடைக்கட்டும், தக்ஷனுக்கும் தான் தலை கிடைக்கட்டும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே வந்து சிவபெருமானும் வந்து எனக்கு வந்து கோபம்லாம் ஒன்றும் கிடையாது, நாரதர் தான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார், கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டார், அதுக்காக தான் பண்ணினேன், நானே அவனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன அப்படின்னாக்க தக்ஷனை எங்கே விழுந்து அந்த தக்ஷ யாகம் பண்ணின இடத்துக்கு வரார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடு சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். ஜெய் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.